ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற ட்ராமா என்னன்னா டாக் ப்ரோ. இது ரெண்டு பசங்களோட லவ் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ற ஸ்டோரி. மொத்தமா 6 எபிசோட் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ எபிசோட் 1ல பார்ட் 1 பார்க்கலாம். ஹீரோ பேரு மின்னு. ஹீரோ இருக்கிற சைட்ல நல்ல மழைனால வீட்டு முன்னாடி குப்பையா இருக்குது. அப்பன்னு பார்த்து ஒரு செடிக்குள்ள இருந்து ஒரு டாக் இருக்கிறத பாக்குறான். அது எவ்வளவோ துரத்தியோ அங்க இருந்து போகாதனால அது வீட்டுக்குள்ள கொண்டு போய் அந்த டாக போட்டோ எடுத்து ஆன்லைன்ல போட்டா அதோட ஓனர் வந்து வாங்கிக்கிடுவாங்கன்னு சொல்லி போட்டோ எடுக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த நாய்க்குட்டியுமே போட்டோ எடுக்க விடாம ரொம்ப சேட்டை பண்ணுது. இப்படியோ அவனுமே போட்டோவும் எடுத்துடுறான். ஹீரோவுமே சரி இந்த இடத்த ஈரம் பண்ணிடாத அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே அந்த டாகும் உச்சா போயிடுது. அவனுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த டாகை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுறான். கொஞ்ச நேரம் முடிஞ்சு மழை வர்ற மாதிரி இருக்கிறதுனால வெளியே வந்து டாக் இருக்குதான்னு சொல்லி பாக்குறான். ஆனா அந்த டாக் எங்கேயும் போகாம அந்த செடிக்கு பின்னாடியே நின்றுகிட்டு இருக்குது. இவனுமே அந்த டாகை பார்த்துட்டு உன்னை வீட்டை விட்டு துரத்துனதுக்கு சாரி, வீடு ஈரமாச்சுன்னா எங்க அம்மா என்ன திட்டுவாங்க, நான் உனக்கு ஃபுட்லாம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பன்னு பார்த்து நல்ல ஒரு இடி இடிச்சனால அந்த டாக் அவன் நல்லா கட்டி பிடிச்சிட்டு நானே உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அந்த டாகுக்குமே நிரோம்னு பேரும் வைக்கிறான். ஒரு வருஷமும் முடிஞ்சிருது. அந்த டாகுமே யாரும் வாங்காதனால அந்த டாக் அவனே வளர்க்குறான். அந்த டாகுமே அவனை ஸ்கூலுக்கு போகிறதுக்காக எழுப்பி விடுது. அதை கொஞ்சிட்டு அவனுமே குளிக்க போறான். அப்பன்னு பார்த்து அவனோட வீட்டுக்குள்ள யாரோ வராங்க. அந்த டாகுமே ரொம்ப சவுண்டு விடுது. இவனுமே யாரா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறான். அது அவனோட ஃப்ரெண்டு தூளு. டோர் ஓப்பன் ஆகி இருந்தனாலதான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்றான். மென்னுமே நான் உன்னை வந்து கூட்டிட்டு வரேன்னு தானே சொன்னேன், நீ ஏன் இந்த மலையில நனைஞ்சுக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி திட்டுறான். தூளுமே நான் உனக்காக 5 hour வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ வர்ற மாதிரி எனக்கு தெரியல, அதான் மேப்பை பார்த்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். தூளோட ஹேருமே ஈரமா இருந்தனால அதை துடைக்கிறதுக்காக மென்னுமே டவல் கொடுக்கறான். ஆனா அவங்க 2 பேருமே ஒரு லவ்வர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து இடி இடிச்சனால உடனே தூளுமே அவனை கட்டி பிடிக்கிறான். மின்னுக்குமே ஒரு மாதிரி ஆயிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். தூளுமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஹாலுக்கு வந்து உட்காடுறான். அப்பன்னு பார்த்து மின்னுமே தூளோட ஹேரை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஷாம்புவோட ஸ்மெல்லு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றான். அதுக்கு தூளுமே ஆமா நல்லாதான் இருக்கும், ஏன்னா உன்னோட வீட்டு ஷாம்பு தானே அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு மின்னுமே அது டாகோட ஷாம்புடா அப்படின்னு சொல்லி திட்டுறான். சரி, நீ வீட்டுல எந்த பொருள் எடுத்தாலும் என்கிட்ட கேட்டுட்டுதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். மின்னுமே நம்ம 2 பேரும் ஒன்னா வீட்டுல இருக்கணும்னா கொஞ்சம் ரூல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தூளிக்கிட்ட ஒரு லிஸ்ட்டை கொடுக்கறான். அதுல நான் வளர்க்குற டாகுக்கு நீ ஃபுட் வைக்க கூடாது, அந்த டாக் நான் ஃபுட் வச்சா மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்றான். தூளுமே ஓடி போய் டாகோட ஃபுட்டை வச்சு கொடுக்குறா. டாகுமே சாப்பிடுறது. மின்னுக்குமே அவன் அந்த டாகோட க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பொறாமப்படுறான். தூளுமே டாகு ஃபுட்டு சாப்பிடாதனால விளையாடதான் தோணுது போல நினைச்சுக்கிட்டு டாய் எடுக்கிறதுக்காக மென்னோட ரூமுக்கு போறான். அப்பன்னு பார்த்து மென்னுமே முழிச்சிட்டு தப்பா நினைச்சுக்கிட்டு அவனை கீழே தள்ளி விட்டுறான். தூளுமே நான் டாகுக்கு டாய் எடுக்க தான் வந்தேன், வேற எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு நீ தூங்கி ஏஞ்சாதும் அழகாதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். மென்னுமே ஏஞ்சி வந்து டாகை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து தூளுமே எப்படி நீ டாக் கூட எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு மென்னுமே உன் கூட எல்லாம் நான் பேசுறேல, டாக் கூட பேசுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுறான். தூளுமே சரி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்பன்னு பார்த்து மென்னுமே நீ ஒரு விஷயத்த பண்ண மறந்துட்டேன், நாய்க்குட்டி பாத்ரூம் போனதை எடுத்து போடு அப்படின்னு சொல்ல தூளுமே வேற வழி இல்லாம அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாம எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து மென்னுமே அவனை கலாய்ச்சிக்கிட்டு அதோட கலர் எப்படி இருக்கு, அதோட ஸ்மெல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கலாய்க்கிறான். இனிமே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை நீ பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறான். தூளுக்குமே வேற வழி இல்லாம அந்த வேலையை செஞ்சேதான் ஆகணும்னு ஆயிடுது. மென்னுமே எப்படியாச்சும் நம்ம கொடுக்குற ப்ரெஷர்ல இவன் 7 நாள்ல வீட்டை விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான்.